கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு போடா போ, உங்கள் குடும்பத்தில் எல்லா ஆம்பளைங்களும் என்கிட்ட தான் சாகணும்னு வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல, ஓடிப்போ போ. உங்கள் அம்மாவை தாலி எடுத்து மூலையில் உட்கார வச்சுருக்கோம்ல, மூலியா அதை போய் உங்கள் ஆத்தாக்காரிகிட்ட சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்க. இதெல்லாம் கார்த்தி பார்த்துட்டு வந்துட்டு அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா தப்பு பண்ணவங்க வீட்டில் உள்ளவங்களாவே இருந்தாலும் கார்த்தி வந்துட்டு அதுக்கான ஒரு தண்டனை வந்துட்டு கொடுப்பார் இல்லையா. அதுவும் கொலை வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரியவங்களே பக்கத்தில் நின்று கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்து காப்பாற்றினேன், சரி வண்டி எடு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு அதே மைண்ட் செட்லேயே வந்துட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. அப்புறமேட்டு எங்கே சீன் கட் பண்ணி வீட்டில் தான் வந்து காமிச்சிட்ருக்காங்க. வீட்டில் வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதும் எல்லாருமே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குட்டி பொண்ணு சுவாத்தி இருக்காள், அவளும் சொல்கிறா, அம்மா நான் தான் சொன்னேன்லம்மா எனக்கு கனவுல வந்துச்சுன்னா அது மாதிரியே நடந்துருச்சு, நல்ல வேலைக்கு பாடி கார்டு மட்டும் இல்லாட்டினா என்ன ஆகிடுக்கும் அப்படின்னு சொல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அம்மா, இனிமேல் நீங்கள் வெளியில் தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்கிறாங்க. ஏக்கா யாருக்கா வந்துட்டு இப்படி பண்ணது ஒன்று அப்படின்னு சொல்ல இந்த செவனாண்டி தான் அப்படின்னு சொன்னதுமே சந்திரகலா வந்துட்டு யோச்சே திருப்பி வீட்டுக்கு வரமாட்டான்னு நினச்சா இப்படி உசுரோடு வந்து நின்றுட்டு இருக்காளே, இவளை என்ன செஞ்சாலும் ஓய்ஞ்சி ஒழிய மாட்டா போல இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில இருக்காங்க. நல்ல வேலைக்கு இன்னைக்கு எப்படியே தப்பிச்சாச்சு, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே தப்பிச்சுட்டு இருக்க போறோன்னு சொல்லிட்டு தெரியல, ஏன் அவன் வந்துட்டு விடாமல் இப்படி துரத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த திக்க வந்துட்டு சரி சரி அதெல்லாம் ஒன்றும் ஆகலையில, என்னெல்லாம் யாராலே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் பண்ணிட முடியாது, ஆளாள் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கிட்டு வந்துட்டு கார்த்திக்கு மனசே இல்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு கார்த்தியவே திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன உண்மை தெரியணும் அப்படின்னு சாமுடி சரி அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கும் இப்போ உங்களை வெட்ட வந்தால சிவனாண்டி அவங்களுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் பாட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நின்று கத்திட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஓஹோ என்கிட்டே கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, இங்கே பாரு அதெல்லாம் என்னோட குடும்ப விஷயம், அதில் நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான், எனக்கு அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. என்னது நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தனா, நீங்கள் வந்துட்டு வேலை செய்ய வந்து வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்க வந்துட்டு சண்டைக்கு வர, இப்போதைக்கு உங்கள் உயிரை காப்பாற்றுற இடத்துல நான் இருக்கேன், அப்போது எனக்கு இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சே ஆகணும், அப்போ நான் இந்த வீட்டில் ஒருத்தன் தானே, அதை மைண்ட் பண்ணி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இந்த அக்கா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி முறைக்கிறாங்க. அக்கா பாத்தியாக்கா உன்னை எதிர்த்து பேசினா வீட்டில் உள்ளவங்களே பயப்படுவோம், இவன் நீ இப்படி அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் இந்த பாடி கார்டு வந்துட்டு சரியில்லை பார்த்தீங்களா, இப்போ எந்த அளவுக்கு உரிமை எடுத்துகிட்டு பேசுகிறான்னு, உங்களுக்கான மரியாதையே கொடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்திக்கும் வந்துட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கா. ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு உனக்கு என்னன்னு தெரியணும் அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும், இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அவன் ஏன் உங்களை வந்துட்டு பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கான், எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வா இப்போ நான் உனக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தியை கூப்பிட்டுட்டு ஒரு ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரியோட கண்ணெல்லாம் வந்துட்டு கலந்துது. அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்த்ததும் இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி ஒரு மாதிரி ஷாக்காயே போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஆகமத்தில் ஆளுக்கு ஒவ்வொரு வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அந்த திக்கம் சிவனாண்டி அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சிட்ருக்காங்க, இந்த திக்கம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாகவே சாமுண்டீஸ்வரி தான் அவங்க சிவனாண்டியோட அப்பாவை வெட்டி கொண்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலை. அவங்க அந்த திக்கம் தாத்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காரு. அதோடு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க அண்ணன் இறப்பில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதுக்கு இந்த 2 வில்லன்கள் தான் காரணம். பட் அந்த பழியை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க மாமனார் தாத்தா இருக்கார்ல அவர் மேலே போட்டு வச்சு 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க விடாமல் பிளான் பண்ணுறாங்க. எப்படி அதெல்லாம் கார்த்தி தான் கண்டுபிடிச்சி ஒன்று சேர்த்து வைப்பார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஸ்டோரி மூவ் ஆக போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.